ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, போட முடியல. ஏன்னு பார்த்தோன்னா செல்லு கொஞ்சம் ப்ராப்ளங்க, அதனால் போட முடியல. இனிமேல் வீடியோ கண்டினியூவாக வருங்க. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வியாழக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு எடுத்துகிட்ருக்குறேங்க. பசங்க படிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி நேரமாக எந்திரிச்சிட்டேங்க. நேரமாக எந்திரிச்சிட்டு அவங்களே எழுப்பிவிட்டேங்க. அவங்க எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டாங்க. நான் எந்திரிச்சு வெளியில் வந்ததுமே கோழிங்களும் எந்திரிச்சிச்சுங்க. கோழிங்களுக்கு கொஞ்சோண்டு இரை போட்டு உள்ளே வந்துட்டுங்க. உள்ளே சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சுட்டு அப்படியே பசங்களுக்கு டீ வைக்கலான்னு சொல்லி அடுப்பில் பால் ஊற்றி வச்சுட்டேங்க. பசங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலையை பார்க்கலான்ட்டு வந்தாச்சுங்க. என்ன சமையல்னு பார்த்தா, பசங்க நைட்டே சுண்டல் சாப்பாடு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு 2 பச்சை மிளகா 2 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டாச்சுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மசாலா போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்துட்டு இருக்கட்டுங்க. பக்கத்துலேயே இட்லி ரெடி ஆயிடுச்சு. காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். சுண்டல் குழம்பு செஞ்சுட்டுங்க. சுண்டல் குழம்பு சுண்டலை தாளிச்சுட்டு தேங்காயும் கடலையும் அரைச்சி ஊற்றிட்டேங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் சுண்டல் குழம்பும், மதியத்துக்கு சுண்டல் சாப்பாடு கேட்டிருந்தாங்க. அதை தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ சாப்பாடு எடுத்து போட்டு கிளறுனா முடிஞ்சுதுங்க. கிளறி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் சுண்டல் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.